அனைவருக்கும் வணக்கம். இப்போது பார்த்திங்கன்னா தேர்தலில் ரெண்டு கட்சியும் மும்பரமாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுகவில் காங்கிரஸ் கட்சி இன்னும் பின்வாங்கிக்கிட்டு இருக்குது. அது என்ன தான் நான் தெரியல. அதுக்கு இருக்கிற தொண்டர்களுக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியல. ஜோதிமணிக்காக கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போடுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, பெருந்தகை மேலே குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. இன்னமும் பிரச்சாரத்துக்கு இப்போ ராகுல் பிரியங்கா வர்றாங்களா வரலையாங்கிறதும் தெரியல. ஆனால் ஏடிஎம்கே பக்கம் பிஜேபியிலேருந்து அமித்ஷா வர்றாரு, மோடிஜி வர்றாரு. மோடிஜி வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, அது பிரச்சனையே கிடையாது, அங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் காங்கிரஸில் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாமே இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப மனசில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேசலாங்கிறது தான் இந்த முக்கியமாக காணொலி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன வருத்தத்தில் தான் சொல்லியிருக்காப்புல, தேர்தலுக்கு அப்புறம் களம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மேம்போக பார்த்தீங்கன்னா களம் மாறும் அப்படின்னா அது என்னது, இவர் இடம் மாறுறாரா அல்லது தோல்வியா அப்படிங்கிறது மாதிரிலாம் தானே வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். டிஎம்கே தோல்வி சந்தித்தால் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. டிஎம்கே தோல்வி சந்தித்தா என்ன, சந்திக்கிறது தான் 90% வாய்ப்பு இருக்குது. இவங்க வெற்றிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பணம் எல்லா பக்கம் விளையாடுறதுனால நாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்தே செய்கிறது தான். இது அது பார்த்தா அதுக்கு திருமாவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இப்போது உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா திருமாவுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ நாடாளுமன்றத்திலேருந்து இப்போ சட்டசபைக்கு வந்துட்டார். இன்னும் 3 வருஷம் அவருக்கு கேப் இருக்கும்போதே வந்துட்டார். அது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஆளூர் சானவாசனுக்கு சீட்டு தரல அப்படிங்கிறதால ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அது சொல்லியிருப்போப்பில், அது சென்னையில் போட்டிடலான்னு நினச்சா அது இடம் இல்லாதனால நான் வரல அப்படின்னு சொல்லியிருப்போப்பில், அது வேறு. ஆனால் திரும்ப இங்கே சட்டசபைக்கு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமே விடுதலை சிறுத்தைகளுடைய இருப்பை தக்க வச்சா. திமுக கண்டிப்பாக திருமாவளவனை அழிச்சிடும், அது மாற்றமே கிடையாது. இது லேட்டாக தான் திருமாவுக்கு புரியுது. எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, 10 வருஷமாக முட்டு செந்தில் முட்டு கொடுத்து கண்ட வகை செருப்படி தின்னு கல்லடி தின்னு நான் எடிப்பட்டு திருந்தாத திருமாவளவன் இப்போ திருந்தறதுக்கு வாய்ப்பு வருது. அப்படின்னா முந்தானத்தை தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க. 10 வருஷமாக கூட வந்த தனக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. கட்சிக்குள்ளேயே எதுனமோ நடக்குது. கை மீறி கட்சி போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் திருமாவளவனுக்கு நல்லாவே வந்துடுச்சு. அதெல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம். அதனால தான் திரும்ப இப்போ இங்கே மாநில சட்டசபைக்கு வர்றாப்புல, மாநில சட்டசபை தேர்தலில் போட்டிடுறாப்புல. ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. அதனால தான் ராகுல் காந்தி கேரளாவுக்கு இங்கே வராமல் போனது எல்லாமே. பாண்டிச்சேரி கூட வரும், இங்கே வரமாட்டாங்க. வராமல் போகிறது காரணமே அதுதான். ஸோ அன்னை சோனியா ஓடலாம் சரியில்லைன்னு சொல்லி காரணம் காட்டி போயிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நேருல அறிமுகப்படுத்திய அந்த திருச்சி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா உங்கள் கூட்டணி வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. எல்லாமே டிஎம்கே தான். ஒன்று மட்டும் கம்யூனிஸ்ட் நினைக்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒன்று காங்கிரஸ் சொல்லியிருந்தார், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் இங்கே இல்லை, ஆனால் வந்தால் காங்கிரஸுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுடணும். வேட்பாளர் எல்லாமே ஓட்டு கேட்குறாரு, பார்த்துங்க அப்படின்னு. இதுதான் கூட்டணி தர்மம். அவங்களோட கூட்டணி 10 ஆண்டு காலமாக கட்டுக்கோப்பான கூட்டணி. இதுதான். அதிமுகவில் கட்டுக்கோப்பு இல்லை. இது இவங்களுக்கு தான் கட்டுக்கோப்பான். ஏன்னா வேட்பாளரே இல்லாமல் இவங்க ஓட்டு கேட்குறாங்க. இது எப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்? இன்னும் வேட்பாளர் பட்டியலில் அங்கே காங்கிரஸில் அறிமுகப்படுத்தலை. அது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ராகுல் முதல் தமிழ்நாட்டுக்கு வருவாரா, பிரியங்கா வருவாப்லையா அப்படிங்கிற பிரச்சனையே ஓடிட்டு இருக்குது. இவங்களா சமாளித்து பிரச்சாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த திருமாவளவன் தான் யோசிச்சாப்புல, நாளைக்கு கண்டிப்பாக சிக்கல் உருவாகும். திமுக ஜெயிச்சாலும் சரி செய்கினாலும் சரி நம்ம கட்சியில் ஒரு பிரச்சனை உண்டாகும். நம்ம கட்சியில் இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா முயற்சியும் நடக்குது. தேமுதிக வளர்த்து விடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? சிந்திச்சு பார்த்தீங்களா, ஏன் தேமுதிக சீட் கொடுத்தாங்க அப்படின்னு? சும்மா தமிழ்நாடு முழுக்க 500 ஓட்டு இருக்குது, 100 ஓட்டு இருக்குலாம் கொடுக்க கிடையாது. அது ஒரு தெலுங்கு கட்சி, கம்மவா நாயுடுன்னு. அந்த நாயுடு கட்சி அவங்க நிற்கிறதெல்லாம் பாருங்கள். அந்த சைடு எல்லாமே கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாயுடு மக்கள் இல்லை, அந்த பெல்ட்டு தான் அவங்களுக்கு அந்த நாயுடு. தெலுங்கு, இவங்களும் தெலுங்கு. அந்த சாதி பாசம்தான் திமுக தேமுதிக வளர்த்துடுது. விடுதலை சிறுத்தைகள் டம்மி பீஸ் ஆகுது. இது லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாப்புல திருமாவளவன். முதல்ல தெரிஞ்சிருக்கணும், புரியல. ஆனால் அவங்க தூக்கி கொடுத்து இவங்க ஆதி திராவிடர் தான். அந்த தெலுங்கு தான் வந்தேரி மாதாரிகள் அப்படிங்கிறாங்களா, அந்த வகையான தெலுங்கு தான். அவங்க கம்மவா நாயுடுங்கிறது அவங்க நிலமெல்லாம் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க, புரிஞ்சுங்களா? அதில் அவங்கள வளர்த்தி விடுறாங்களே.
ஆனால் திருமாவளவனை வந்து டமி பீஸ் ஆக்குறாங்க. அது கட்சியை ஒன்றுமெல்லாம் போயிடும். இன்னொன்னா ஒரு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி திருமாவளவன் ஒன்றுலாம் போயிடும். திமுகவோட எப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்னா, தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வைக்கணும். தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி கூட்டணி அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தலை பார்த்தா கூட்டணி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் திமுக கிட்ட உருப்படியாக முடியும். இதெல்லாம் வந்து லேட்டாக தான் தெரியுது திருமாவளவன். அது தெரியாமல் ஒரே செம்முட்டை முட்டு கொடுத்துக்கிட்டு ஐயோ ஸ்டாலின்னா ஸ்டாலின் போல கடவுளே ஸ்டாலின் தான், நான் கடவுள் மறுப்பாளர், ஆனால் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டாலின் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கமலஹாசன் மாதிரி டயலாகெல்லாம் விட்டு ஸ்டாலின் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்து திருமாவளவன் கோஷ்டி அடித்து ஒடுக்கிட்டாங்க. 8 ஒன்றுமில்லாம மாட்டாங்க. 8லையும் பாருங்கள் ஜெயிக்கலாம் தான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வாஸ் அவுட் ஆகும். காங்கிரஸில் எவ்வளோ ஓட்டு இருந்துடும், மீறி போனால் தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து 1 லட்சம் ஓட்டு இருக்கிறதே பெருசு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு இந்த போட்டு மிரட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ராகுல் வரல பாருங்கள், பிரியா காந்தி வரல பாருங்கள், யார் என்ன வந்துருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கிறாப்புல. வைகோலாம் அவங்க தொகுதியில் போகிறாங்க. அது ஒரு கூட்டணி சொல்லிக்கிறக்கே கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மேடையில் ஏறி இப்போ எங்கேயாவது மாநாடு போட்டாங்க. ஆனால் அதிமுக எத்தனை தடவை நடந்துருச்சு, எவ்வளோ பேசிட்டாங்க. இப்பவும் சரளமாக பேசுகிறாங்க, எல்லா பக்கம் போகிறாங்க. மீண்டும் அமித்ஷா வராரு, மோடி வராரு. ஆனால் டிஎம்கேல ஏதாவது தேதி குறிப்பிடப்பட்டிருக்கா? ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் உணர்ந்த திருமாவாளு தன்னை முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக கூட்டணிக்கு இப்போதைக்கு நம்ம இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இனிமேல் வெளியே வர முடியாது. இப்போதைக்கு இருந்து எந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சுக்கிட்டு அங்கேருந்து புடிங்கிட்டு வெளியே வந்தாடா சாமின்னு அவர் மனசில் ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறாரு. அது கட்சிக்குள்ளே பரவலாக பேசப்படுது. அது தெரிஞ்சுங்க. திருமாவளவன் மனசுக்குள்ள நினச்சி உனக்கப்புறம் தெரியும் கேட்காதீங்க. கட்சிக்குள்ளே பரவலாக பேசப்படுது. கூட்டு சேர்ந்துட்டோம், இனி கசமோசன் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாமல் போயிடும். இப்போது வேறு வழி கிடையாது. சேர்ந்ததுக்காக அங்கே கூவித்தான் ஆகணும். வாங்கின காசுக்கு கூவித்தாண்டா ஆகணும் கையாளங்கிற மாதிரி கூவிடுவோம். கூவிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சால் களம் மாறும்னு அதுக்கு விட்ட போட்டது புடிங்கிட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் தேர்தல் யார் ஜெயிக்கிறா என்னங்கிறத பார்த்து ஒட்டு உறவு எல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே அவங்க கட்சி தொண்டர்கள் நம்பகமான மாவட்ட செயலாளர் லெவலில் இருக்கக்கூடியவங்க பேசுனது. இது யாரோ ரோட்டில் போகிறவங்க பேசுனதில்லை, மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசினேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற சொன்ன தகவலை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.